பல ஏராளமான ஒரு யுத்தம், ஒரே நேரத்தில் பலவிதமான தாக்குதல். ஒரு ஆவிக்குரியவனை தாக்கும்போது என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் பிள்ளைக பிரச்சனை, ஒரு பக்கம் புருஷன் பிரச்சனை, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் இனத்தார் பிரச்சனை, ஒரு பக்கம் ஜனத்தார் பிரச்சனை, ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை, கூட வேலை செய்யற பிள்ளைகளால பிரச்சனை, பல நிந்தைங்க, பல அவமானங்க, தேவைகள் ஒரு பக்கம். இப்படி பல விதத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை சுத்தி 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 தாக்கப்படும் போது அவன் என்ன செய்ய முடியும்? எது மேல கவனம் செலுத்த முடியும்? அதுதான் இன்னைக்கு யோசபாத்தோட நிலைமை. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையும் கூட. அநேக சூழ்நிலையில இது மாதிரி நம்ம ஒரே நேரத்துல பல முனை தாக்கத்தை நம்ம சந்திக்கும் போது நம்மளால என்ன செய்வது என்று திணறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இந்த யோசபாத்து ஏறெடுத்த ஜெபம் தான் இன்னைக்கு நாமளும் ஏறெடுக்கிறோம். நம்ம என்ன ஏறெடுக்கிறோம்? ஏசப்பா, இந்த சூழ்நிலை எப்படி கையாளன்னு தெரியல. ஏசப்பா, இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல, இந்த உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்றது தெரியல, எனக்கு நிற்க பலன் இல்லை, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனாலும் அந்த யுத்தம், அந்த போராட்டம் நம்மளை விட்டு நீங்காது. எப்ப நம்மளை விட்டு நீங்கும்? எப்ப நம்முடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா மாறும்? எப்ப நம்முடைய போராட்டம் கர்த்தருடைய போராட்டமா மாறும்? ஏன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற நம்ம ஒத்துக்கிறோமே. இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதுன்னு யோசபாத்து சொல்றாரு. எனக்கு நிற்கவே பலன் இல்லை சப்பா, இந்த கூட்டத்தை பார்த்தவொடனே எனக்கு பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, அவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கை, என் குடும்பம், என் தேசம் பாழா போகுது தெரிஞ்சு போச்சு அப்படின்றத உணர்ந்துதான் அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால இதை மேற்கொள்ள கூடிய சூழ்நிலை அவனுக்கு இல்லை அப்படின்றத அவன் ஒத்துக்கிறான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதை போலதான் நாமளும் இருக்கும். பலவிதமான போராட்டங்கள் வரும்போது நம்முடைய உள்ளத்திலையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாம ஒரு பலிகடாவை போல தான் நாமளும் என்ன பண்றோம்? அப்படியே நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். ஆனா இந்த சூழ்நிலை மாறும். இந்த சூழ்நிலை மாறும். எப்போ மாறும் அப்படின்னா, உங்க போராட்டம் கர்த்தருடைய போராட்டமா மாறினா நீங்க ஜெயிக்க முடியும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. உங்க பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையா மாறிச்சுன்னா, உங்க யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா மாறிச்சுன்னா, உங்களுடைய நிந்தை கர்த்தருடைய நிந்தையா மாறிச்சுன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அதை ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு என் போராட்டம் கர்த்தருடைய போராட்டமா மாறினாதான் நான் ஜெயிக்க முடியும்னா, அது எப்படி மாற்றுவது? எந்த வழியில மாற்றுவது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம் வரும்போது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு போராட்டம் வரும்போது, நம்மை காட்டிலும் வலிமையான ஆட்கள் நமக்கு விரோதமாய் போராடும்போது, அதிகாரம் பெற்றவர்கள் போராடும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க, ஆனா அவங்களோ பெரிய பெரிய ஆட்கள், பெருங்கூட்டமா இருக்காங்க. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காக தான் அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தமாய் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார்.